மதுரை பொட்டு சுரேஷ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அட்டாக் பாண்டியை நிதி நிறுவன மோசடி தொடர்பாக போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மதுரையைச் சேர்ந்த அட்டாக் பாண்டி பொட்டு சுரேஷ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு அட்டாக் பாண்டி தனியார் நிறுவன உரிமையாளர் அசோக்குமார் உள்ளிட்ட 6 பேர் மீது மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கு தொடர்பாக அட்டாக் பாண்டியை போலீசார் மதுரையில் உள்ள தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தினர். அவருடன் மற்ற 5 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அனைவருக்கும் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் மொத்தம் 6 குற்றவாளிகள். அட்டாக் பாண்டி இதில் 6வது குற்றவாளியாக வர்றாரு. இன்று மாண்புமிகு சிறப்பு நீதிமன்றத்தில் டான்ஃபெட் கோர்ட்டில் இன்றைக்கி அவங்க ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கில் ரொம்ப நாளாக தலைமறைவாக இருந்தார் அவர். இப்போ தான் ஃபஸ்ட்டு வாய்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க.